இந்தியாவில் எப்பொழுது எலான் மஸ்கின் ஸ்டார்லிங் இணைய சேவை தொடங்கும் என்ற கேள்வி இருந்து கொண்டே இருந்தது. இதற்கிடையே இந்திய தேசிய விண்வெளி ப்ரமோஷன் மற்றும் அங்கீகார மையம் ஸ்டார்லிங் மூலம் இணைய சேவை வழங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இது மிகவும் முக்கியமான அனுமதியாக பார்க்கப்படுகிறது. விரைவில் ஸ்டார்லிங் தனது இணைய சேவையை தொடங்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. உலக கோடீஸ்வரரான எலான் மஸ்க் பல்வேறு நிறுவனங்களை நடத்தி வருகிறார். அதில் பிரதானமானதுதான் ஸ்டார்லிங். சேட்டலைட்டுகளை வைத்து அதன் மூலம் இணைய சேவையை வழங்குவதே இதன் நோக்கமாகும். பல நாடுகளில் இந்த சேட்டலைட் இணைய சேவை வெற்றிகரமாக இருந்து வருகிறது. குறிப்பாக கிராமப்புற மக்களுக்கு இது மிகப்பெரிய அளவில் உதவுகிறது. இதற்கிடையே இந்தியாவின் டிஜிட்டல் துறையில் புதிய முயற்சிகளுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இந்திய தேசிய விண்வெளி ப்ரமோஷன் மற்றும் அங்கீகார மையம் ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் கூட்டத்தை பயன்படுத்தி இணைய சேவை வழங்க அனுமதி அளித்துள்ளது. இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்ட தேதியிலிருந்து 5 வருடங்களுக்கு அல்லது ஜென் 1 செயற்கைக்கோள் செயல்பாடுகள் முடிவுக்கு வரும் வரை செல்லுபடியாகும். இந்தியாவின் தொலைதூர மூலைகளுக்கும் அதிவேக செயற்கைக்கோள் இணையத்தை கொண்டு வருவதில் இது ஒரு முக்கியமாக படியாக இருக்கும். அதே நேரம் இது முதற்கட்ட அனுமதிதான். ஸ்டார்லிங் சேவைகளின் வெளியீடு அரசு துறைகளிடமிருந்து பெற வேண்டிய அனைத்து ஒழுங்குமுறை அனுமதிகள் ஒப்புதல்களை முடித்த பிறகே தனது சேவையை இந்தியாவில் தொடங்கும். ஸ்டார்லிங் ஜென் 1 சேட்டலைட் என்பது 540 முதல் 570 கிலோமீட்டர் உயரத்தில் பூமியை சுற்றி வரும் 4408 செயற்கைக்கோள்களை கொண்ட ஒரு உலகளாவிய செயற்கைக்கோள் கூட்டமாகும். இந்த செயற்கைக்கோளை பயன்படுத்தி நாடு முழுவதும் சுமார் 600 Gbps வேகத்தில் இணைய சேவையை வழங்க முடியும். இதன் மூலம் இணைய வசதி குறைவாக உள்ள கிராமப்புற பகுதிகளுக்கு பக்காவாக இணைய சேவை கிடைக்கும். கிராமங்கள் மட்டுமின்றி நம்பகமான அதிவேக இணைப்பு தேவைப்படும் நகர்ப்புற யூசர்களுக்கும் இது உதவும். இந்தியாவில் விண்வெளி துறையில் தனியார் பங்களிப்பை அதிகரிக்கவும் ஊக்குவிப்பதற்கும் இன்ஸ்பேஸ் அனுமதி ஒரு முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறது. இந்த சேவை தொடங்கப்பட்டால் இந்தியா முழுவதும் கேபிள் நெட்வொர்க்குகளுக்கு இனி வேலை இருக்காது என்றும் அனைத்தும் ஸ்டார்லிங் சேட்டலைட் மூலமாகவே தங்களது இணைய வசதியை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் மக்களுக்கு இது மிகப்பெரிய மாற்றத்தையும் கிராமப்புற மக்களுக்கு நகர்ப்புறங்களுக்கு ஈடாக தங்களது இணைய வசதியை பெருக்கிக் கொள்ள இது உதவும் என்றும் கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.